இந்த ப்ராப்ளத்தை எல்லாரும் ஃபேஸ் பண்றாங்க. நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது என்ன பிரச்சனைன்ட்டு. உடல் எடை ரொம்ப அதிகரிக்கிறது மூலியமா கூட வரும். இதுக்கு முதல்ல நீங்க கம்ஃபர்டபுளா படுத்துக்கோங்க. 5 விரல்களும் பஞ்சபூதங்களுடைய ரெப்ரசன்டேஷனா இருக்கு. ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கு, ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்ப நான் சொல்ல போற பயிற்சிகள் ரொம்ப எளிமையான பயிற்சிகள். நீங்க படுத்துட்டு உங்க கால்களை தூக்கி நிறைய பிராக்டிஸ சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஸ் வி ஏஜ், நம்மளுடைய வயசு ஆக ஆக இந்த முதிரைகள்லாம் பார்க்கறதுக்கு என்னமோ ரொம்ப சிம்பிளா பண்ற போல இருக்கு. ஆனா இது பின்னாடி ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா மகேஸ்வரி, ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீ சக்தி யோகாலயா. யோகா கலை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஃபிளெக்சிபிளா இருக்கவங்க மட்டும் தான் பண்ண முடியணும் இருக்கு, இல்ல யார் வேணாலும் யோகா பண்ணலாம். அண்ட் ஒரு உடல் ப்ராப்ளத்துக்கும் நமக்கு யோகால தீர்வு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. எஸ்பெஷலி நமக்கு வயசு ஆகும் பொழுது இந்த ப்ராப்ளத்தை எல்லாரும் ஃபேஸ் பண்றாங்க. நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது என்ன பிரச்சனைன்ட்டு. நான் மூட்டு வலியை பத்தி தான் பேசுறேன். இந்த முட்டி வலி அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப காமனா இருக்கு. அண்ட் ஆஸ் வி ஏஜ், நம்மளுடைய வயசு ஆக ஆக இந்த முட்டுல இருக்க இந்த எலும்புகள் தேய்மானம் அடையுது. இதனால நம்மளுடைய மொபிலிட்டிக்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு பேஸ் ஆஃப் லைஃபை கடந்து எப்படா நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணுவோம்னு வரும் பொழுது கடைசியில இந்த முட்டி வலி நம்மள மூவ் பண்ண முடியாம விட்டுருது. அந்த மாதிரிலாம் இல்லாம எப்பவுமே நம்மளால நம்ம கால்களால நடந்து போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சில ஆசனங்களை இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப நான் சொல்ல போற பயிற்சிகள் ரொம்ப எளிமையான பயிற்சிகள். முட்டி வலி மெயினா பாத்தீங்கன்னா உடல் எடை ரொம்ப அதிகரிக்கிறது மூலியமா கூட வரும். நம்ம சில பயிற்சிகள் பண்றதை தவறா செய்யும் பொழுது கூட அது இட் வில் எண்ட் அப் இன் knee pain. ஏன்னா நம்மளோட ஃபுல் வெயிட்டையும் உடம்பு தாங்குது அப்படின்றதுனால இப்ப நான் சொல்லக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே நீங்க படுத்துட்டு தான் பண்ண போறீங்க. அதனால உங்களுக்கு இந்த வெயிட் தாங்குறது அப்படின்ற ப்ராப்ளம் இல்லை. வாங்க எளிமையா நம்ம முட்டி வலியை எப்படி சரி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நீங்க கம்ஃபர்டபுளா படுத்துக்கோங்க. எல்லாம் ஈஸியா இருக்குல்ல, படுத்துட்டே செய்யற போல பயிற்சிகள். முதல்ல கம்ஃபர்டபுளா படுத்துக்கோங்க. உங்க உடலை நல்லா தளர்வாக்கிக்கோங்க. ஜஸ்ட் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, தளர்வாக்கிக்கோங்க. உங்க முட்டியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ஓகேவா? கம்ஃபர்டபுளா இருங்க. ஃபர்ஸ்ட் மெதுவா உங்களோட ஒரு காலை மட்டும் நல்லா தூக்குங்க. எவ்வளவு தூரம் முடியுமோ தூக்குங்க. பாயிண்ட் வெளியில பண்ணுங்க. வெளியில பாயிண்ட் பண்ணி உள்ள மடக்கி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டியும் பண்ணும் பொழுது உங்களுடைய மூச்சோட கூட இதை சிங்க்ரனைஸ் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். உங்க ரைட் லெக்கை பொசிஷன் கொண்டு வந்துருங்க. இப்போ லெஃப்ட் லெக்கை ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் பண்ணி உங்களால் எவ்வளவு தூரம் முடியுதோ வச்சுட்டு ஒரு பொசிஷன்ல வச்சுட்டு இன் அவுட், இன் out, in, out, in, out, in, out. மறுபடியும் பொசிஷன் கொண்டு வாங்க. நல்லா ஆழ்ந்த சுவாசம் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் எக்ஸேல். மறுபடியும் என்ன பண்ணுங்க, உங்க கைகளை கீழே வச்சுட்டு உங்க கால்களை 2 காலையுமே நேரா ரைஸ் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி நேரா இப்படிதான் 90 டிகிரிஸ் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. உங்களால இவ்வளவுதான் பண்ண முடியுதா தட் இஸ் ஃபைன். எவ்வளவு தூரம் முடியுதோ இப்போ நீங்க அதே போல மூவ்மெண்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூ பிரெத்ஸ் எடுத்துக்கோங்க. சுவாசம் நல்லா ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கோங்க. மறுபடியும் காலை ரைஸ் பண்ணுங்க. ஒரு காலை ரைஸ் பண்ணி முன்னாடி பின்னாடி ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கோங்க. இது நல்ல உங்களுடைய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். உங்க முட்டிக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். ஒன்ஸ் ஒரு காலை முடிச்சதும் அடுத்த காலை நீட்டிக்கிட்டு மறுபடியும் அதே போல மூவ் பண்ணுங்க. இப்போ 2 காலையும் முடிச்சது தனித்தனியா முடிச்சதும் 2 காலையும் ஒட்டுக்க எடுத்துட்டு அதே போல பண்ணுங்க. ஒரு வாட்டி பண்ணும் பொழுதும் உங்க மூச்சையும் கவனத்துல வச்சுக்கோங்க. இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க காலை ரைஸ் பண்ணி மடக்கி கீழே வைக்கலாம். மறுபடியும் ரைஸ் பண்ணி மடக்கி கீழே வைக்கலாம். மறுபடியும் ரைஸ் பண்ணி மடக்கி கீழே வைக்கலாம். அதே போல ஏர் சைக்கிளிங்னு சொல்லுவாங்க. காலை நல்லா தூக்கி நல்லா மெதுவா
சைக்கிள் ஓட்டுற போல் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் மெதுவாக நீங்கள் பண்ணுங்கள். எதுவுமே அர்ஜென்சி ரொம்ப அவசரப்பட்டு பண்ண வேண்டாம். எந்த வித ஒரு பெயின் இருந்தால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களால் ரிலாக்ஸ்டாக எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ நீங்கள் அதை பண்ணலாம். மறுபடியும் ரைஸ் பண்ணிக்கோங்க. வேறு டைரெக்ஷன், ரிவர்ஸ் சைக்கிளிங் பண்ணலாம். திருப்பியும் காலை மேலே வச்சு கீழே வச்சு பண்ணலாம். Raise your legs up, bend down, keep it in the position. Raise your legs up, down, position. இதை முடிச்சதும் நல்லா ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கோங்க. நல்லா டீப் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணிட்டு ஸ்லோவாக ஒரு பக்கமாக திரும்பி எழுந்திரிச்சு நீங்கள் உட்காரலாம். உங்களுக்கு அதிகப்படியான முட்டி வலி இருந்ததுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் படுத்துட்டு தான் பண்ண போகிறீங்க, அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெயின் எதுவுமே வராது. பட் உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும். அண்ட் முட்டி வலி இதை நீங்கள் பண்ண எப்படி தான் குறையுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதை தவிர்த்து ஒரு முத்ராவும் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான முத்ரா இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி காட்டுவீங்க? சூப்பர் அப்படி காட்டுவீங்க இல்லையா? யாராவது ஒருத்தவங்க சூப்பரா ஏதாவது செஞ்சுட்டா சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இதுதான் இன்னைக்கான முத்ரா. ரொம்ப சூப்பர் இல்ல? சூப்பரான இந்த முத்ரா தான் உங்களுடைய முட்டி வலியை குறைக்கிறதுக்கு நீங்க பண்ணக்கூடிய முத்ரா. ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய விரல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பஞ்ச பூதங்களோட இணைந்தது. இந்த முதிரைகள்லாம் பார்க்கறதுக்கு என்னமோ ரொம்ப சிம்பிளா பண்ற போல இருக்கு, ஆனா இது பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கு, ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. ஓகே, சோ நம்மளுடைய 5 விரல்களும் பஞ்சபூதங்களுடைய ரெப்ரசன்டேஷனா இருக்கு. இது நெருப்பு, இது காற்று, இது ஆகாயம், இது பூமி அண்ட் இது வாட்டர், தட் இஸ் தி நீர். அப்போ இந்த வாயு, காற்று, இதற்கான இந்த விரலை மடிச்சு இந்த நெருப்போட சேர்க்கும் பொழுது இது வாயு முத்ரைன்ற பேர் இதுக்கு. இந்த வாயு முத்ரையை நீங்க செய்ய உங்களுடைய முட்டி வலியெல்லாம் குணமாகிறத நம்ம கவனிக்கலாம். ரொம்ப சிம்பிள். வாயு முத்ரை. இந்த முதிரையிலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. வாயுவை கூட்டக்கூடிய பயிற்சி, வாயுவை குறைக்கக்கூடிய பயிற்சி. ஆனா இந்த பயிற்சி இப்ப நான் காட்டுற இந்த முதிரை வாயுவை சமன்படுத்தும் முதிரை. ஸோ வெரி வெரி ஈஸி, சூப்பர். நீங்க சூப்பரா இந்த முத்ராவை பண்ணி உங்களோட பெயின் எல்லாம் இல்லாம ரொம்ப சூப்பரா வாழ போறீங்க. ஓகே, மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். உங்க விரல்கள் இதுல ஆள்காட்டி விரலை மடிச்சு கட்டை விரலோட இணைச்சு மற்ற விரலெல்லாம் நேரா வச்சுப்பீங்க. இதை நீங்க செய்யும் பொழுது இப்படி உங்களுடைய மடி மேல, லேப் மேல வச்சு செய்யலாம். வாயு முத்ரை. ஸோ உங்களுடைய முட்டி வலி குணமாக நீங்க படுத்துட்டு உங்க கால்களை தூக்கி நிறைய ப்ராக்டிஸஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அது தவிர ஒரு வாயு முத்ரா சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. வாழ்க்கையில பெயின் இல்லாம நல்லா சுகமா வாழலாம். அடுத்த செக்மெண்ட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.